எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியுங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் கட்சி, நான் தான் 26 தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்னு ரொம்ப துணிவான முடிவோட தேர்தல் பரப்புரையவே தொடங்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க எடப்பாடி வெளியில பாக்குறதுக்கு துணிச்சலா இருக்காரு, ஆனா எடப்பாடி கூட இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, முக்கியமான நபர்கள் இருப்பாங்கல்ல அதிமுகவுல, சோ அவங்களே இல்ல நம்ம கட்சி விட்டு நம்ம யாரெல்லாம் நீக்கணுமோ இல்ல யாரெல்லாம் வெளியில போனாங்களோ அவங்கள ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. சோ அவரு ஒரு குழப்பத்துலதான் இருக்காரு அப்படின்னு ரெண்டு நரேட்டிவ் அப்படிங்கிறது இருந்தது. ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு, இன்னொரு பக்கம் இல்ல எல்லாரையும் சேர்க்கறதுக்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிட்டு இருந்தது. பட் இப்போ அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி, ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமி பேசினதுலயே நேத்தி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பேசின இந்த பேச்சை ஒரு சிறந்த பேச்சு அப்படின்னு நான் பாக்குறேங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 143 தொகுதிக்கு எழுச்சி பயணம் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அங்கெல்லாம் பேசின பேச்சை விட நேத்தி பேசினது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப அந்த ஒரு இயல்பான மனுஷன் பேசுவாங்கல்ல, சோ அத மாதிரி அந்த பேச்சு அப்படிங்கிறது இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கேட்டுட்டு இருந்தாங்கல்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாதான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு ஆட்சி அதிகாரம் அங்கெல்லாம் போறதை விட எனக்குன்னா ஒரு அதிமுகவையும் சேர்த்து குறிப்பிடுறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ அதை விட்டு இறங்கி இங்க என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒரு தொண்டனா இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சோ ஒரு தொண்டன்ல இருந்து ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு மன வலிமை வேணும், எவ்வளவு தைரியம் வேணும், எவ்வளவு துணிச்சல் வேணும், அது எல்லாம் என்கிட்ட இருக்கு. சோ இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அதிமுகவை அழுத்தி பேசணும், அதை குறை சொல்லணும், இல்ல அதிமுக கூட ஒரு சலசலப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை இருக்கோ இல்லையோ அந்த எண்ணத்தை மக்கள் மனசுல விதைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, மக்கள் குழம்புவாங்கல்ல, இவங்க உள்ள வருவாங்களா இல்ல எடப்பாடி தனியா நிப்பாரா அப்படின்லாம் குழம்புவாங்கல்ல, அந்த குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ, எந்தெந்த மீடியாலாம் நினைச்சாங்களோ, எந்தெந்த டிஎம்கே ஐடி விங்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு யாரையுமே கட்சியில சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு பதில நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே அது நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை ஒரு முறை தானே மன்னிக்க முடியும். அவரு டைரக்டா சொல்றாரு, ஓபிஎஸ் சட்டப்பேரவையில எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க அந்த டைம் வந்தப்போ ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா வாக்கு போட்டாரு. அதை மீன் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொல்றாங்க, எதிரா வாக்கு போட்டாரு. ஆனா அதை மன்னிச்சு நான் டெபுட்டி சிஎம் பதவி கொடுத்து அவரை கூட வச்சிருந்தேன். பட் திரும்பவும் அந்த ஆள் துரோகம் பண்றப்போ அதிமுகவுடைய அந்த தலைமை கழகம் அந்த பில்டிங் இருக்குல்ல, அங்க அடிச்சு நொறுக்கி தொண்டர்களுடைய சொத்தை வீணாக்கினப்போ திரும்ப என்னால மன்னிக்க முடியாது. அவரு கையை வச்சது அப்படிங்கிறது அந்த தலைமைச் செயலகத்தை அடிச்சு நொறுக்குனது, அந்த வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது, அவரை வெளியேற்றுங்க. அதே மாதிரி 18 எம்எல்ஏக்களை அப்படியே கூப்பிட்டுட்டு போன டிடிவி தினகரன் இருக்காருல்ல, அதனால கூட ஆட்சி நடத்துறப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. அந்த துரோகத்தை செஞ்ச நபர் அப்படின்னா டிடிவி, அவரையும் நான் கட்சியில சேர்க்க மாட்டேன், யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த, அதாவது அண்ணா திமுகவுக்கு துரோகம் செய்யக்கூடிய யார் செஞ்சுட்டு வெளில போயிட்டாலும் சரி, உள்ள இருந்து வேலைகள் செஞ்சாலும் சரி, எல்லாரையும் நான் வெளியில தூக்குறதுனா தூக்குவேன், வெளியில போனவங்களை உள்ள சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சை ரொம்ப தெளிவா நேத்தி அந்த குழப்பம் இருந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இந்த பேச்சு மூலமா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது போக அவங்க எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருந்தப்போ ஆட்சியை கவிழ்க்க எந்த அளவுக்கு சதி வேலைகள் நடந்தது, கூட இருக்கிறவங்களே எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க, திமுக எந்த அளவுக்கு ஆட்சியை கவிழ்க்க வேலை செஞ்சது, அதுக்கு யாரு உறுதுணையா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் நேற்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு, இன்னும் எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு, ஒரு முறை கூட எனக்கு மத்திய அரசுக்கு இருந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுற்றுப்பயணத்துல நீங்க பார்த்திருப்பீங்க,
திமுக சொல்லக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உதயநிதி, MK ஸ்டாலின் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி முத நாள் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் அங்க அவங்க சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை அப்படிங்கிறது கிடைக்கும். திரும்ப அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ரிப்ளை அப்படிங்கறத கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சண்டை அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கும் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு இடையில தான் இந்த வாக்குவாதம் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. அப்பவே என்ன ஒரு விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா, டிஎம்கே பேசக்கூடிய பிரச்சனைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, ஆனா அவரு கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போகுது இல்ல, அவரு கட்சி யாருகிட்ட இருக்குன்னு கேக்குறாங்க. செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு, இல்ல டிடிவி, சசிகலா, இல்ல ஓபிஎஸ் இவங்களெல்லாம் என்ன பண்ண போறாரு, இத பத்தி எடப்பாடி பழனிசாமி வந்து வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. அவரு வெளி பிரச்சனை பேசுறாரு, கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பேச மாட்டேங்கிறாரு. பயந்துட்டாரா, அவரே குழப்பத்துல இருக்காரா, யார உள்ள சேர்க்கலாம் யார வெளியில அனுப்பினாலும் குழப்பத்துல இருக்காரா அப்படின்னு பல விமர்சனங்கள் இந்த 143 தொகுதிக்கு இது வரைக்கும் இந்த சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. பேச ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க வெளி பிரச்சனை அப்புறம் பேசுங்க, உங்க கட்சி பிரச்சனையை பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் ஏடிஎம்கேவை பிடிக்காதவங்க, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பிடிக்காதவங்க எடுத்து பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் நான் பயப்படல, எந்த விஷயத்த எனக்கு எப்போ பேசணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நேத்தி அண்ணா பிறந்த நாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப போல்டா இந்த விஷயத்தை எடுத்து பேசுனது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்ததுன்னு வைக்கலாம். ஒரு விவசாயி ஒரு சிஎம் ஆனா எப்படி இருக்கும், அந்த நபர்கிட்ட அந்த மனநிலை, அந்த மன திடம்னு இருக்குல்ல, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறத நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. செங்கோட்டையன் மட்டும் இல்லைங்க, செங்கோட்டையனை நீக்கினாங்கல்ல கட்சி பொறுப்புகள்ல இருந்து, செங்கோட்டையன் மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை பேர் அதிமுகவுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் செயல்பட்டாலும் அவங்க எல்லாத்தையும் நான் நீக்குவேன் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார விஷயம் இருக்குல்ல, அது எப்பொழுதுமே ஒரு தலைவருக்கு தேவை. அதை நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பார்க்க முடிஞ்சது. ஏன்பா அதிமுக ஸ்ட்ரென்தனா இருக்கிறதுல நமக்கு என்னப்பா லாபம், நாம என்னப்பா அப்படின்னா இருக்குங்க, காரணம் இருக்கு. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு, கூட்டணி இல்ல கூட்டணியா அணிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறப்போ, அதிமுக மாதிரி ஒரு கட்சிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள இருந்து யாரும் வேலை செய்யக்கூடாது, நான் கூட இருக்கேன் அப்படின்னு கூட வந்துட்டு யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுல்ல, சோ அத மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பிஜேபி அப்படிங்கிற ஒரு அலைன்ஸ் கிடைச்சிருக்கு. பிஜேபி அலைன்ஸ் தமிழ்நாட்டுல என்னப்பா முக்கியத்துவம் அப்படின்னா, சென்ட்ரல்ல உங்க ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இங்க பிஜேபி அலைன்ஸ் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு முக்கியம் தான். சோ அப்படி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி திமுகவை இங்க எதிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது அதிமுகவுடைய கடமை. எனக்கு வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த துரோகம் செஞ்சுட்டு கட்சியை விட்டு வெளியில போனாங்கல்ல, அவங்களெல்லாம் சேர்க்காம இப்பவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்டிஏ அலைன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காங்க, திமுக விட பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஆடியன்ஸ் இருக்கீங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இத மாதிரி நபர்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த டிராவல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப போதுமான அளவுக்கு அதிமுக ரொம்ப பலமா தான் இருக்காங்க, பிஜேபி இன்னும் புது கட்சிகள் ஏதாவது வந்தாங்க அப்படின்னா இன்னும் பலம் அதிகமாகும், இதுதான் சரியான முடிவு, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேர்கோட்ல அந்த எண்ணம், தன்னுடைய எண்ணம் சரியா தான் இருக்கும், தன்னுடைய பார்வை சரியா தான் இருக்கும் அப்படின்னு யாருடைய பேச்சும் கேட்காம கடிவாளம் கட்டிக்கிட்டு 2026 தேர்தல் நமக்கான தேர்தல் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கண்டுக்காம ஒரு தைரியத்தோட போயிட்டு இருக்காங்கல்ல, அது சரியான முடிவா இருக்குமா, இல்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறது சரியான முடிவா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க, பேசுவோம். இன்னும் நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து டெல்லி போயிருக்காங்க, அமித்ஷா மற்றும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.